கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது சாண்டா கிளாஸ் தான். நம்மளோட சின்ன வயசுல கிறிஸ்மஸ் மாசத்தப்போ சாண்டா கிளாஸ் வருவாரு, நமக்கெல்லாம் கிஃப்ட் தருவாரு அப்படின்ற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே இந்த சாண்டா கிளாஸ் யாரு? அப்படி ஒருத்தர் இருந்தாரா? அவருக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சாண்டா கிளாஸ் எப்படி அமெரிக்காவுக்கு வந்தாரு? கொக்கோ கோலா அவங்களுடைய பிசினஸ்க்காக சாண்டா கிளாஸை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிபி 300ஆம் நூற்றாண்டுல செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்ற கிரேக்க பாதிரியார் அனடோலியா, அதாவது இப்ப இருக்க டர்க்கியில வாழ்ந்து வந்தாரு. கிறிஸ்துவ மதத்துக்காகவே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்ச செயின்ட் நிக்கோலஸ் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. சரியா குளிர்காலங்கள் அப்போ ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தெரியாம பரிசுகளை அவங்க வீட்டுல வச்சுட்டு வந்துருவாராம். தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து இந்த மாதிரியான சேவைகளை செஞ்சிருக்காரு செயின்ட் நிக்கோலஸ். ஒரு தடவ ஒரு ஏழை மானிடர் அழுதுட்டு இருந்தத பார்த்திருக்காரு செயின்ட் நிக்கோலஸ். என்ன அப்படின்னு விசாரிச்சப்போ, அவர் தன்னுடைய 3 பொண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்திருக்காரு. அவருக்கும் செயின்ட் நிக்கோலஸ் பரிசுகளை வழங்கி உதவி பண்ணியிருக்காரு. டயக்லிஷியன் அப்படின்ற ரோம பேரரசு காலகட்டத்துல கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரா பெரிய கொடுமைகள் நடந்துட்டு இருந்துச்சு. பல கிறிஸ்துவர்கள் கொன்னு குவிக்கப்பட்டாங்க. இந்த காலத்துல செயின்ட் நிக்கோலஸ் கைது செய்யப்படுறாரு. இதுக்கப்புறம் டயக்லிஷியனுடைய பையனான கான்ஸ்டன்டின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களோட உரிமைகள் திரும்பி தரப்படுது. அப்போ செயின்ட் நிக்கோலஸ் விடுதலை செய்யப்படுறாரு. கிபி 343ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி செயின்ட் நிக்கோலஸ் தன்னுடைய 73வது வயசுல மரணம் அடைகிறாரு. மைரா அப்படின்ற இடத்துல அவருடைய கல்லறை நிறுவப்படுது. கிபி 1087ஆம் ஆண்டு செல்ஜுக் டர்க்ஸுடைய ஆக்கிரமிப்புல இவரோட கல்லறை சிதைவடைய ஆரம்பிக்குது. இத தெரிஞ்சுக்கிட்ட இவருடைய பற்றாளர்கள் அவரோட கல்லறையில இருந்து எலும்புகளை எடுத்துட்டு வந்து இட்டாலியில பசிலிகா டி செயின்ட் நிக்கோலா அப்படின்னு ஒரு இடத்தை நிறுவி அங்க இவருடைய எலும்புகளை வச்சிடுறாங்க. அவருடைய மீதமுள்ள எலும்புகளை வெனிஷியன் சோல்ஜர்ஸ் முதலாம் குருசேட் அப்போ வெனிஸ்க்கு எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, செயின்ட் நிக்கோலஸுடைய பேரு உலகம் முழுசும் பரவி இருந்திருக்கு. அவரை பின்பற்றி அவர் மேல பற்று வச்சிருந்த மக்கள் பல பேர் இருந்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. கிபி 17ஆம் நூற்றாண்டுல டச்ல இருந்து அமெரிக்காக்கு குடிபெயர்ந்த மக்கள் அவங்களுடைய ஃபோக்லோர், அதாவது நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்த சின்டர் கிளாஸ் அப்படின்றவரை அமெரிக்கால பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்டர் கிளாஸ் தான் காலப்போக்குல சாண்டா கிளாஸா மாறினார். இதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் சாண்டா கிளாஸ அரசியல் மற்றும் வியாபார தேவைகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1809ஆம் ஆண்டு வாஷிங்டன் அர்விங் அப்படின்றவரு முதல் முறையா சாண்டா கிளாஸ்க்கு ஒரு உருவம் கொடுக்கிறாரு. பெரிய தொப்பை, தாடி, கையில பைப்போட இருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் அது. இதுக்கப்புறம் 1863ஆம் ஆண்டு அமெரிக்கால உள்நாட்டுப் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். அப்போ அமெரிக்க போர் வீரர்களை உற்சாகப்படுத்த தாமஸ் நாஸ்ட் அப்படின்றவரு சாண்டா கிளாஸ் போர் வீரர்களுக்கு பரிசு வழங்குற மாதிரியான ஒரு ஓவியத்தை வரைகிறாரு. இது அமெரிக்கர்களிடையே ரொம்பவே வரவேற்பு பெற்றுச்சு. இதுக்கப்புறமும் பல ஓவியங்கள், படங்கள் சாண்டா கிளாஸ் பத்தி வெளிவந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா இது எப்போ ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா சாண்டா கிளாஸ தங்களோட வியாபாரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சப்பதான். கொக்கோ கோலா ஒரு குளிர்பானம். அதனால அது வெயில் காலங்கள்ல அதிகமா வியாபாரமாச்சு. ஆனா குளிர்காலங்கள்ல கொக்கோ கோலா நினைச்சபடி வியாபாரம் ஆகல. அதனால இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு கொக்கோ கோலா யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சவர் தான் சாண்டா கிளாஸ். 1931ஆம் ஆண்டு சன்பிளாம் அப்படின்றவர் வரைஞ்ச சாண்டா கிளாஸ கொக்கோ கோலா வெளியிடுறாங்க. இது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெறுது. இதுல இருந்து கொக்கோ கோலா தொடர்ச்சியா மேகசின்ஸ், லேடிஸ் ஹோம் ஜேர்னல்ஸ், நேஷனல் ஜியோகிராபிக்னு எல்லாத்துலயும் கொக்கோ கோலாவோட இருக்க சாண்டா கிளாஸ விளம்பரப்படுத்துறாங்க. இது மூலியமா கொக்கோ கோலாவோட வியாபாரமும் அதிகமாகுது. பல மில்லியன் டாலர்ஸ் கல்லா கட்டுறாங்க கொக்கோ கோலா. இத பார்த்த மத்த குளிர்பான கம்பெனிகள் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் இதே மாரி சாண்டா கிளாஸ் வச்சு விளம்பரம் பண்றாங்க. ஆனா அது எதுவுமே பெரிய அளவுக்கு எடுபடல. அமெரிக்கர்கள் சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே கொக்கோ கோலா தான் அப்படின்ற மனநிலைக்கு மாறிட்டாங்க. அதை யாராலையும் மாத்த முடியல. 1964ஆம் ஆண்டு சன்பிளாம் அவருடைய கடைசி ஓவியத்தை வரைகிறாரு. ஆனா அதுக்கப்புறமும் கொக்கோ கோலா தொடர்ச்சியா சாண்டா கிளாஸ விளம்பரப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. சன்பிளாமுடைய பழைய ஓவியங்கள் எல்லாமே இப்போ பல புகழ்பெற்ற மியூசியம்கள்ல வைக்கப்பட்டிருக்கு.
இப்படி தான் கொக்கோ கோலா சாண்டா கிளாஸை பயன்படுத்தி தங்களோட வியாபாரத்தை பல மடங்கு பெருக்கிக்கிட்டாங்க. இதுல இருந்து சாண்டா கிளாஸ் உலகம் முழுசும் தெரியப்படுறது. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸ் அப்படின்னாலே கிறிஸ்மஸ், வின்டர் ஃபெஸ்டிவல்னு ஆயிடுச்சு. சாண்டா கிளாஸோடைய சிகப்பு நிற ஆடையுமே கொக்கோ கோலாவுடைய நிறத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சன்பிளாம் சாண்டாவை வரையறதுக்கு முன்னாடியே சாண்டா கிளாஸ் சிகப்பு நிறமா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் கைஸ் சாண்டா கிளாஸோடைய கதை. கிறிஸ்மஸ்க்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ முதல்ல ஞாபகம் வந்தது சாண்டா கிளாஸ் தான். அந்த அளவுக்கு சாண்டா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவரா இருக்காரு. இதே மாதிரி வேற எதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை காலத்துல உங்களுடைய கஷ்டம், சோகம் எல்லாத்தையும் மறந்து குடும்பங்களோட, நண்பர்களோட சந்தோஷமா கொண்டாடி மகிழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.